சென்னை மாநகரின் அடையாளங்களாக திகழும் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்காக பயன்படுத்தப்படும் சவாரி குதிரைகளை முறைப்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சி அதிரடி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வந்த புகார்கள் மற்றும் விலங்குகள் நல வாரியத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடற்கரை பகுதிகளில் பயன்படுத்தப்படும் குதிரைகள் முறையான பராமரிப்பு இன்றி துன்புறுத்தப்படுவதாகவும் அவற்றுக்கு போதிய தீவனம், குடிநீர் மற்றும் இருப்பிட வசதிகள் வழங்கப்படுவதில்லை என்றும் தொடர்ந்து புகார்கள் பெறப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி குதிரைகள் மற்றும் கழுதைகளின் உரிமையாளர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்திடம் உரிய உரிமம் பெறுவது இனி கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த புதிய நடைமுறையின்படி ஒவ்வொரு குதிரை உரிமையாளரும் தனது விலங்குக்கு தகுந்த தடுப்பூசிகளை செலுத்தி பதிவு பெற்ற கால்நடை மருத்துவரிடமிருந்து உடற்தகுதி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு குதிரைக்கும் தலா 144 சதுர அடி பரப்பளவு கொண்ட முறையான கொட்டில்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது விதியாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை குதிரைகளை சவாரிக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. குதிரைகளின் உரிமையாளர்கள் இதற்கான விண்ணப்பங்களை மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க 45 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 2026 மார்ச் 28ஆம் தேதிக்குள் அனைத்து உரிமையாளர்களும் தங்களது குதிரைகளை பதிவு செய்து உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு உரிமம் வழங்கப்படும் போது ஒவ்வொரு குதிரையையும் அடையாளம் காண ஏதுவாக அவற்றில் மைக்ரோசிப் பொருத்தப்படும். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்து வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உரிமம் பெறாத குதிரைகளை சவாரிக்கு பயன்படுத்தினால் அவை காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் பறிமுதல் செய்யப்பட்டு சவாரிக்கு தடை விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. இந்த நடைமுறை விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை கட்டுப்படுத்துவதுடன் கடற்கரை சுற்றுலாவை முறைப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது.